சைலன்சர் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இது இந்த மஃப்ளர் வந்து ஒரு குரோம் பிளேட்டட் இல்லாம இந்த மேட் பினிஷுக்கு ஏத்த மாதிரியான வந்து ஒரு மேட்சிங் பினிஷ் வந்து இந்த சைலன்சர்ல கொடுத்துருக்கோம். அது இல்லாம இதோடைய பீட் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு அட்ராக்டிவ் பீட் இருக்கும். அவெஞ்சர் பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம் கொடுக்குறீங்க, க்ரூஸ் 220 அப்புறம் ஸ்ட்ரீட் 220 கொடுக்குறீங்க. ரெண்டுக்கான வேறுபாடுகள் என்ன? ஸோ க்ரூஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லாங் ஜேர்னிக்காக வந்து கம்ப்ளீட்லி லெஷர் டிரைவிங். ஸோ அதோட ஹேண்டில் பார் பாத்தீங்கன்னா வந்து அந்த லாங் டிரைவிங் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஹேண்டில் பார் பாத்தீங்கன்னா லோயர் அண்ட் பிளாட்டர். ஸோ நீங்க லாங் டிரைவிங் போறதுக்கும் வந்து கம்ஃபர்டபுள், அதே மாதிரி வந்து நம்மளுடைய டவுன் சிட்டி டிராவலுக்கும் வந்து இது வந்து ரொம்ப மேனுவரபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து ஸ்டைல் வந்து இது கம்ப்ளீட்லி வந்து ஒரு ரகட் லுக் இருக்கும் அண்ட் ஸ்ட்ரீட் ரஃப் அண்ட் டஃப் அப்படி கூட சொல்லிக்கலாம். அப்படி வந்து ஒரு லுக் இருக்கும். அது பொறுத்த வரைக்கும் ஒரு டிவைன் லுக், ஒரு வந்து பலன்னு வந்து ஒரு டிவைன் லுக், ஒரு அட்ராக்டிவ் லுக் இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த வண்டி நம்ம ஓடி போனோம் அப்படின்னா கண்டிப்பா 4 பேர் நம்மள திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வடிவமைப்பு இதுல புத்தகம் நீங்க கொடுத்துருக்கீங்க. மொத்தம் எத்தனை வகை சொன்னீங்க? மொத்தம் 3 வகை சொன்னீங்கல்ல? இதுல 3 வகை இருக்கு. ஒன்னு வந்து க்ரூஸ் 220, ரெண்டாவது வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற ஸ்ட்ரீட் 220, இன்னொன்னு வந்து இதே ஸ்ட்ரீட்ல வந்து நமக்கு வந்து 150 cc வேரியன்ட்லயே நமக்கு வந்து கிடைக்குது. குறைவான திறன்லயும் நம்மளுக்கு கிடைக்குது. என்னென்ன வண்ணங்கள்ல கிடைக்குது சார்? ஸோ இது பொறுத்த வரைக்கும் வந்து மேட் பிளாக், அது பொறுத்த வரைக்கும் வந்து க்ரூஸ் வந்து டிவைன் பிளாக். எல்லாத்துலயும் கருப்பு நிறம் வந்து அடிப்படையா வருது. எவ்வளவு விலை சொல்லுங்க அடிப்படை? க்ரூஸ் 220யும் ஸ்ட்ரீட் 220யும் ஒரே விலை தான். ஸோ வாடிக்கையாளர்கள் பயன்படுற வகையில வந்து நம்ம வந்து விலையில எந்த வித்தியாசமும் நம்ம வந்து கொடுக்கல. 84,000 ரூபாய் வந்து எக்ஸ்ஷோரூம். ஸோ 150 cc ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 76,000 ரூபாய் வந்து இதுல கொடுக்குறீங்க. இந்த பஜாஜ் அவெஞ்சர் ஸ்ட்ரீட் 220 cc இந்த வண்டியை நான் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன காரணங்கள்லாம் நீங்க சொல்லுங்க? யூனிக்கான விஷயங்கள் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவெஞ்சர் அப்படின்றது வந்து பஜாஜ்ல இருந்து வருது. கிட்டத்தட்ட 15 வருஷமா கஸ்டமர் அக்செப்டட் பிராண்ட். ஸோ அதனால வந்து இது ஒரு ரிலையபிள் பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் நேம். ரெண்டாவது வந்து இதோடைய டெக்னாலஜி. ஸோ நான் சொன்ன வந்து டிடிஎஸ்ஐ அண்ட் ஆயில் கூல்ட் அண்ட் ஆல் திஸ் டெக்னாலஜி. அடுத்தது வந்து இதோடைய இன்டர்நேஷனல் ஸ்டைலிங், ஒரு இளைஞரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டைலிங். அது இல்லாம வந்து கம்ஃபர்ட். இது எல்லாத்தையும் விட இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து சேஃப்டியில வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து எல்லா வகையிலையும் வந்து எதிர்பார்ப்பையும் ஒரு பூர்த்தி செய்யற ஒரு முழுமையான ஒரு பிராண்டா வந்து அவெஞ்சர் ரேஞ்ச் நம்ம கிட்ட இருக்கு. ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு விஷயம் தாங்க, யாராவது ஒருத்தவங்க தனித்துவமா திருணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா தாராளமா அவங்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய ஒரு முதல் வண்டியா இருக்கக்கூடியது இந்த அவெஞ்சர் 220 cc தான். வாங்க டெஸ்ட் ரைட் பண்ணலாம். போலாமா? அதுக்குள்ள மக்கள்கிட்ட சில விஷயங்கள் நான் அனுபவிச்ச விஷயங்கள் சொல்லி ஆகணும். சொன்னதுக்கு அப்புறம் டெஸ்ட் ரைட் போலாமா? பொதுவா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 சக்கர வாகனம் வாங்குறோம் அப்படின்னா வண்டியை பார்த்துட்டு இருக்கோம். வண்டியை ஓட்டி பார்த்தா நல்லா இருக்குமே, இந்த வண்டியை நம்ம வாங்கினால பல விஷயங்களை நம்ம வந்து மனசை வந்து ஆசைப்படுறோம். ஆனா இந்த பஜாஜ் அவெஞ்சர் ஸ்ட்ரீட் 220 cc பொறுத்தவரை வண்டி நிற்கும் போதே எனக்கு இந்த வண்டி கூட வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அது உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை வந்தது. அதனாலதான் வண்டி நிற்கும் போதே அதுல ஏறி உட்காந்து அதுல என்னென்ன விஷயங்களா இருக்கு அப்படின்றத என்னால வந்து புதுசா என்னால உணர முடிஞ்சு, புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாகனத்தை நம்மளுக்கு பஜாஜ் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. முதல்ல இதுல முக்கியமான நான் கவனிச்ச விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து அவர் சதீஷ் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா உலகத்தரமான ஒரு வடிவமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நீளமான வாகனம், அது வந்து ஒரு கரடுமுரடான ஒரு வாகனம், அது வந்து மாற்றத்தை ஏற்படக்கூடிய மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு வாகனம் அப்படின்னா நம்மளோட தேர்வு இந்த பஜாஜ் அவெஞ்சர் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எல்லா புது விஷயங்களும் சரி, ரொம்ப வேகமா போறதா இருந்தாலும் சரி, இல்ல மைலேஜ்னாலும் சரி, இல்ல அகலமான இந்த எரிபொருள் குடுவை, இந்த இருக்கை, இருக்கக்கூடிய விளக்குகள், இல்ல அழகுக்காக பயன்படுத்தப்பட்ட எல்லா பொருட்களும் சரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களை கவர்ற மாதிரி இந்த வாகனத்தை வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் ஒரு நீண்ட தூர பயணம் சரி, இல்ல தனியா போனோம், இல்ல ஒரு குடும்பத்தோட போனோம், இல்ல நண்பர்களோட போறோம், எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியே ஒரு வாகனம் தான் இந்த அவெஞ்சர் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் நானும் பேசுறேன், நிறைய விஷயங்களுக்கான காரணமும் சொல்லியாச்சு, சதீஷும் புது விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தவிர முக்கியமா இந்த வாகனத்தை ஒரு தடவை ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்க்கலாமா? பஜாஜ் அவெஞ்சர் ஸ்ட்ரீட் 220 cc வண்டி ஓட்டும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க.
வண்டி ரொம்ப நீளமா இருக்கனால ஒரு நீண்ட தூரம் பயணம் போகணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, இருக்கிற கொஞ்ச நேரத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அது பார்க்கும்போது வண்டி வந்து ரொம்ப கரடுமுரடா இருக்கு, தாறுமாறா இருக்கனால நானும் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கேன். என்னோட உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்திருக்கீங்கல்ல, பார்க்கும் போதே வந்து நம்ம வீட்டுல ஒரு மென் இருக்கிற ஒரு சோபா சைட்ல உட்கார்ந்த மாதிரி ஒரு நீண்ட தூரம் பயணம் போற மாதிரி உணர்வு ஏற்படுது. அதுவும் நான் கால் வைக்கக்கூடிய இடமும் சரி, என்னோட இருக்கையோட அமைப்பும் சரி, நம்ம எவ்வளவு தூரம் பயணம் போடணும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வடிவமைப்புல இந்த அவெஞ்சர் சீட்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான ஒரு வாகனம் பஜாஜ் அவெஞ்சர் C220cc. இந்த வண்டியை பொறுத்தவரை இவ்வளவு அதிகமான ஒரு திறன் இருக்கு. 220cc இருக்கனால இதோட உட்காரக்கூடிய அமைப்பும் சரி, நான் கால் வைக்கக்கூடிய இடமும் சரி, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு நீண்ட தூரம் பயணம் போக முடியும். இந்த வாகனத்தை பொறுத்தவரை சாதாரணமா 100-150 கிலோமீட்டர், ஏன் 300-400 கிலோமீட்டரும் தொடர்ந்து நிக்காம நல்லா பயணிக்க முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் இதில் இருக்கக்கூடிய ஆயில் கூல்டு இன்ஜின் அப்படின்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அது இதோட திறன் வந்து தொழில்நுட்பங்கள் எல்லாமே நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கனால நம்மளால ஒரு சுகமான பயணமா கொடுக்க முடியுது. அது இருக்கையோட அமைப்பும் சரி, இதுல இருக்கக்கூடிய ஷாக் பிரேக்கிங் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாகனத்துல வடிவமைச்சிருக்காங்க. பஜாஜ் அவெஞ்சர் C220cc ரொம்ப நீளமான வண்டிங்க. நம்மளோட குறுகிய கால பயணத்துக்கும் சரி, ஒரு நீண்ட பயணத்துக்கும் சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி அப்படின்னா நான் இந்த அவெஞ்சர் C220cc முடிவு பண்றேன். என்ன மாதிரி அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தாராளமா ஓட்டி பாருங்க. பொதுவாக வண்டியை வந்து நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தா மட்டும் போதாதுங்க. ஒரு மணி நேரம் அது கூட நம்ம பழகினா அந்த வண்டியை பத்தின முழு விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த அரை மணி நேரம் பஜாஜ் அவெஞ்சர் 220cc இந்த வண்டியை பத்தின முழு பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. என்னோட அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தாராளமா பஜாஜ் ஷோரூம் வந்து இந்த வண்டியை கேட்டு ஒரு சோதனை போயிட்டு வாங்க. சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி மற்றும் ஒரு வண்டியோட அதை பத்தின கலாவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.